தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கார். 2021 பாதிப்பு மறுபடியும் ஆரம்பமாயிடுச்சா? இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 6000 தாண்டி இருக்கிற இந்த கொரோனாவுடைய வீரியம் என்ன? இந்த கொரோனாவில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? NB181 இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா இதோடைய தன்மை என்ன? இதனால் பாதிக்கப்படுறது யாரெல்லாம்? நாம் இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராபின் சூர்யா, இது நம் களம் புரியுது. தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் ரீசெண்டாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடம் ஆந்திராவோட ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இவருக்கு ஃபீவர் அதிகமாக இருந்திருக்கு. அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இவருக்கு ஆல்ரெடி இணை நோய் இருந்தது, அதாவது சர்க்கரை நோய், இதய நோயெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். இந்த NB181 அப்படின்ற உருமாற்றம் அடைஞ்ச கொரோனா, இதுக்கு முன்னாடி ஒமைக்ரான் அப்படின்னு ஒரு வேரியண்ட் வந்தது. இந்த ஒமைக்ரான் வேரியண்ட் அந்த அளவுக்கு வீரியம் இல்லை, பரவும் தன்மையும் அந்த அளவுக்கு கம்மி. இதனால் பாதிப்படைஞ்சாலும் இது ஒரு நார்மல் கோல்டு ஃபீவர் மாதிரி சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த NB181 இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா என்ன அப்படின்னா, இதோடைய பரவும் தன்மை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, கர்ப்பிணிகள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த நோய் பரவல் அவங்கள அதிகமாக தாக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி லெவல் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்குது அவங்கள அதிகமாக பாதிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, இந்த குழந்தைங்களையும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் பாதுகாக்க என்ன வழி அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க. ஒரே வழி, நாம் ஆல்ரெடி பின்பற்றின முறையாக கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், கூட்ட நெரிசல்கள் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணும். இதையெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த உருமாற்றம் அடைந்த இந்த கொரோனா இருக்குது இல்லைங்களா, இந்த கொரோனாவுடைய தன்மை எப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து 200 வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இது அதிகமாக இருக்குது. சரி, நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க எல்லா மாநில அரசுக்குமே ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய மாநிலத்தில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய படுக்கைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொரோனாவுடைய ஒரு ஒத்திகையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுமே இதை கம்பல்சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இது எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துருக்க மாட்டோம். 2021 இந்த ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு, இயங்காமல் ஒரு இடத்துல முடக்கி போட்டுச்சு இந்த ஒரு சின்ன வைரஸ் அப்படின்னு தான்.